வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒடியா சினிமாவோட சொல்லப்படாத கதையை பத்தி பேச போறோம். பாலிவுட், டோலிவுட் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒடியா பிலிம் இண்டஸ்ட்ரி இவ்வளவு பின்னாடி ஏன் இருக்குன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரி வாங்க, முதல்ல அதோட வரல பத்தி சொல்லிடுறேன். ஒடியா சினிமா 1936ல சீதா பிப்பா படத்தோட ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு அப்புறமும் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இடத்தை அடையவே இல்லை. ஏன்? முதல் காரணம் பண பிரச்சனை. பெரிய பட்ஜெட் இல்ல, முதலீடு இல்லைன்னா படங்களோட தரம் கம்மியாக ஆயிடும். தரம் சரியில்லைன்னா பாக்குறவங்களும் கம்மி ஆயிடுவாங்க. ரெண்டாவது காரணம் சரியான விளம்பரம் இல்லாது. ஓடியா படகு நம்ம நாட்டுலையோ அல்லது வெளிநாட்டுலையோ அவ்வளவா விளம்பரம் பண்ணதில்ல. விளம்பரம் இல்லாம எந்த இண்டஸ்ட்ரியும் முன்னேற முடியாது. மூணாவது காரணம் திறமையானங்க வெளியே போயிடுறது. ஓடியால இருக்கிற திறமையான நடிகர்களும் ஹானவியங்களும் அதிக வாய்ப்புகளுக்காக மும்பை அல்லது ஹைதராபாத்துக்கு போயிடுறாங்க. இது ஓடியா சினிமாவுக்கு ரொம்ப பின்னைவு. ஆனா நண்பர்களே, இது எல்லாம் பார்த்து நாம சோர்ந்து போக கூடாது. இப்போ டிஜிட்டல் தளங்கள்ல ஓடியாவோட புது இளம் படைப்பாளிகள் தங்களோட சாதனையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கம்மி பட்ஜெட்லயும் அருமையான படங்கள் எடுத்து மக்கள் கவர்ந்துட்டு இருக்காங்க. நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒடியா சினிமாவுக்கு ஆதரவு தந்தா ஒரு நாள் பாலிவுட், டோலிவுட் மாதிரி இதுவும் பெரிய இடத்தை அடையும். சரி வாங்க, இந்த திரையுலக வளர்ச்சிக்கு நாமளும் கை கொடுப்போம். உங்க எல்லாருடைய கருத்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.